இன்னைக்கு ரிலீஸ் ஆன காந்தாரா சாப்டர் 1 மூவி எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு எனக்கு டிசென்டா போச்சு. கம்பேரிட்டிவ்லி செகண்ட் ஹாஃப் அதை விட பெட்டரா இருந்துச்சு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் பெட்டரா இருந்துச்சு. ரிஷப் ஷெட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்துச்சு. ஸ்பெஷலா அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் 20 மினிட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல பின்னி பெடல் எடுத்துட்டாரு. பிஜிஎம் மூவிக்கு பெரிய பாசிட்டிவ். ருக்மிணி வசந்துக்கு நல்ல ரோலே கொடுத்திருக்காங்க. நான் அவங்கள வேஸ்ட்ல யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா நல்ல ரோல் தான் கொடுத்திருக்காங்க. மூவியோட இன்டர்வலுமே பார்க்க நல்லா இருக்கு. மூவியோட அடுத்த பெரிய பாசிட்டிவ்னு பார்க்கும்போது விஎஃப்எக்ஸ் அண்ட் கிராபிக்ஸ் சொல்லலாம். ஒரு சில இடம் பிசிறு தட்டுச்சு. ஆனா மோஸ்ட் ஆஃப் த இடம் கிராபிக்ஸ் செம்ம. நம்ம விஷுவலா பார்க்கும்போது நல்ல ஒரு கிராண்டரா தெரியறதுக்கு இந்த விஎஃப்எக்ஸும் ஒரு காரணம். சோ அதை செம்மையா பண்ணிட்டாங்க. சோ ஓவரால் பார்க்கும்போது மூவி டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங். எங்கேயுமே அவங்க பெருசா குறை வைக்கல. நெகட்டிவ்னு பார்க்கும்போது ஒரு சில சீன்ஸ் எனக்கு போர் அடிச்சுது. கரெக்டா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் பெட்டரா எடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் மூவி லென்த்தா இருக்கிற ஃபீலும் லைட்டா இருந்துச்சு. சோ இது சரி பண்ணிருந்தாங்கன்னா இன்னொரு பெட்டரான மூவியாவே இது வந்திருக்கும். பட் இப்போ இந்த மூவியை தியேட்டர்ல பார்க்கலாம். தியேட்டருக்குள்ள வச்சுக்க ஒருத்தான மூவி தான். ஏன்னா இப்படி ஒரு கிராண்டரான மூவியை தியேட்டருக்குள்ள பார்க்கும்போது தான் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சோ தியேட்டருக்குள்ள வச்சுக்க ஒருத்தான மூவி இது. இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் தான். நீங்க படம் பார்த்துட்டீங்களா? படத்துக்கு உங்களோட ரேட்டிங் என்ன? படம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.